ப்ளவுஸுக்கு பஃப் ஸ்லீவ் நம்ம கட் பண்ணுறதும் சரி, நார்மல் ஸ்லீவ் கட் பண்ணுறதும் சரி, ரெண்டுத்துக்குமே வந்து வித்தியாசம் உண்டுங்க. என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு சில பேர் வந்து பஃப் ஸ்லீவ்னு சொல்லி கட் பண்ணுவாங்க. பட் வந்து பஃப் வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதோடைய அவுட்லுக் வந்து நல்லாவே இருக்காது. என்ன விஷயம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பஃப் இருக்கிற மாதிரியே தெரியாது. கரெக்டாக ஒரே மாதிரி தெரியும் ஸ்லீவ். ஆனால் அவங்க பஃப் வச்சு தைச்சிருப்பாங்க. அது அவங்களுக்கே கன்ஃபியூஷனாக இருக்கும். இது என்ன தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு எல்லாமே வந்து பஃப் ஸ்லீவ் எப்படி வெட்டணும், நார்மல் ஸ்லீவ் எப்படி கட்டிங் பண்ணணும், ரெண்டுத்துக்குமே என்ன வித்தியாசம் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக எல்லாமே சொல்லியிருக்கேன். இதோடைய லாங் வீடியோ நீங்கள் பார்க்கணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். நீங்கள் அதில் போயிட்டு செக் பண்ணீங்க. லிங்க் ஓப்பன் ஆகலைன்னா யூடியூப்பில் போயிட்டு கிளாத் ஃபேஷன் SF சொல்லி சர்ச் பண்ணி பாருங்க. அதில் என்னுடைய வீடியோஸ் எல்லாமே வரும். நீங்கள் அதில் பார்த்து டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். இன்ஸ்டாகிராமில் போனீங்கன்னா கிளாத் ஃபேஷன் 1979 நீங்கள் அதிலேயே பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. ஃபேஸ்புக்லேயும் போய் பார்க்கணும்னா நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் உங்களுக்கு என்ன மாதிரி டவுட் இருந்தாலுமே நீங்கள் கமெண்ட் பண்ணி கேளுங்க. கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு எல்லாமே கிளியராக புரியும். தேங்க்யூ.